ஸோ இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அலங்காரா அண்ட் ரசா தியரி. ஸோ இந்தியன் ஈஸ்தட்டிக் அப்படின்னு என்னன்னா ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து ஈஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலையா பார்க்கணும். அலங்காரா அண்ட் ரசா தியரி. The first thing Alankara. The Alankara word derived from the Sanskrit. It means ornament or embellishment. ஸோ அந்த அலங்காரா அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா ஆர்னமெண்டல், அலங்கார நடை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இன் லிட்ரரி டேர்ம்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு த யூஸ் ஆஃப் ஸ்டைலிஸ்டிக் டிவைஸ் தட் என்ஹான்ஸ் பியூட்டி அண்ட் எக்ஸ்பிரசிவ்னஸ் ஆஃப் அ கம்போசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா என்ஹான்ஸ் த பியூட்டி. ஒரு நார்மலான ஒரு விஷயத்த ரொம்ப உயர்த்தி சொல்றது தான் இந்த அலங்காரா தியரி. தென் the second thing expressiveness of a composition. Expressivenessனா நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றோம். These figure of speech encompasses metaphors, simile, alliteration and verb. So first thing metaphor means உருவகம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை because the one person is intelligent, he know all the vocabulary, you are comparing the person, he is a dictionary, that is metaphor. டிக்ஷனரியே அவன் தான் அப்படின்னு சொல்றதுதான் மெட்டஃபர். தி சிமிலி அப்படின்னா லைக் ஆஸ், he is like a dictionary, டிக்ஷனரி மாதிரி அவன் இருக்கான். அலிட்டரேஷன், எதுகை மோனை தான் அலிட்டரேஷன் அப்படின்னு சொல்லுது. serve to rich the text, providing depth and aesthetic pleasure. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா டெப்த் அண்ட் ஈஸ்தட்டிக் பிளஷர். ஒரு விஷயத்த படிக்கும்போது மேலோட்டமா படிக்காம இன்டெப்தா படிக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்க படிக்கும்போது தட் வில் கிவ் த ஈஸ்தட்டிக் பிளஷர். அதை ரொம்ப உணர்ச்சிகரமா படிக்கணும்ன்றது தான் ஈஸ்தட்டிக் பிளஷர். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ரீடிங் அ போயம், இந்த போயமை சும்மா மேலோட்டமா படிச்சா அது எதுக்குமே யூஸ் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் யூசிங் யுவர் ஈஸ்தட்டிக் சென்ஸ், ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஒரு அந்த போயட் உணர்ச்சிகரமா எழுதியிருக்காரு அப்படின்றதான் ஈஸ்தட்டிக் பிளஷர். தென் செகண்ட் திங், இது மோஸ்ட்லி பாமா அண்ட் தண்டில் இவங்க ரெண்டு பேருமே த ஃபேமஸ் பர்சன் இன் அலங்காரா தியரி. Then Dandil, he believed Alankara theory effectively employed even straightforwardness expression. அதாவது ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்றது மட்டும் அலங்காரா தியரி கிடையாது, நேரடியா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதும் அலங்காரா தியரி தான். Then thereby broadening the scope of poetic relativity. ஃபார் எக்ஸாம்பிள், சிமிலி அப்படின்னா போல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது. ஆனா இந்த பொயட்டிக் கிரியேட்டிவிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரெயிட்டா என்ன பொயட் என்ன சொல்ல வராரு அவரோட பாயிண்ட். தென் ரசா தியரி. So here they mentioned Navarasa, the 9 Rasa theories. The first thing, Sringara, which means Rati or erotic. லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் ஸ்ருங்கார ரசா. தென் ஹயஸ்ய அப்படின்றது காமெடி. தென் ருத்ரா அப்படின்றது ரேஞ்ச், எக்ஸ்ட்ரீம் ஆங்கர். அத்புதா, ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இல்லையா, அதுதான் அத்புதா. தென் வீரா அப்படின்றது ரொம்ப வேலரா இருக்கிறது, வேலர் அப்படின்னா வீரமா இருக்குது. தென் பிபஸ்தம் அப்படின்றது ஒரு அருவருப்பான விஷயத்த தான் பிபஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பயானகா, விச் மீன்ஸ் டெரர், ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறது. தென் கருணா, ஒரு விஷயத்த பார்த்து நம்ம பாவப்படுறோம் இல்லையா, அதுதான் கருணா. தென் ஃபைனலி சாந்த். The term rasa translate justice, essence, taste. Sorry, juice. அதாவது இந்த ரசா தியரி அப்படின்னா எசன்ஸ் அண்ட் டேஸ்ட் இட் கிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஈட்டிங் ஃபுட், it does not give any taste, you don't like it. Likewise,
இஃப் யூ ஆர் ரீடிங் எனி டெக்ஸ்ட், ஒரு புக்கை படிக்கிறீங்க, அது எந்த ஒரு ஃபீலிங் எமோஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கும்போது ஒரு டேஸ்ட் அண்ட் எசன்ஸ் வந்து அதில் இருக்கும். அதுதான் வந்து ரசா தியரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரசா தியரி வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பரதமுனி இன் திஸ் நாட்டிய சாஸ்திரா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பரதமுனி அவருடைய நாட்டிய சாஸ்திரா அப்படின்ற புக்ல தான் வந்து இந்த ரசா தியரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரசா தியரியில 9 ரசாஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி 8 ரசாஸ் வந்து அவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. லாஸ்டா கண்டுபிடிச்ச ஒரு ரசா தான் சாந்தி. சாந்தின்னா ரொம்ப அமைதியா இருக்கிறது. ஸோ இந்த ரசா தியரிக்கும் அலங்காரா தியரிக்கும் என்ன வந்து கோரிலேஷன்? வைல் அலங்காரா ஃபோக்கஸ் ஆன் எம்பலிஷ்மெண்ட் லாங்குவேஜ், ரசா சென்டர்ஸ் த எமோஷனல் ரெசனன்ஸ் ஆஃப் அ வேர்ட். அதாவது அலங்கார தியரி என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ரொம்ப வந்து அலங்கார நடை, ஒரு லாங்குவேஜை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபவுண்டா கொடுக்கறது தான் அலங்காரா தியரி. இது ரசா தியரி அப்படின்றது எமோஷனல். இப்போ வந்து ரொம்ப வார்த்தைகளை மட்டும் உயர்வா வந்து கொடுத்துட்டு அதுல எந்த எமோஷன்ஸுமே இல்லை அப்படின்னா அது ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. ரெண்டு விஷயமே, லாங்குவேஜும் நல்லா இருக்கணும், எமோஷன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் த பெஸ்ட் ஆர்டர். போயம் அப்படின்றது வந்து பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் த பெஸ்ட் ஆர்டர், அதுதான் வந்து இட் இஸ் அ குட் போயம். அதே மாதிரி எ வெல் கிராஃப்டட் மெட்டஃபர், அது என்ன சொல்றாங்க, அலங்காரா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் சிக்னிஃபைஸ் சென்டிமெண்ட் ஆஃப் அ கம்பேஷன். சென்டிமெண்ட் அப்படின்றது கருணா, ஐயோ அப்படின்னு வந்து வருத்தப்படுறது. ஸோ இந்த எல்லா விஷயமுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ரசா தியரி இம்பார்ட்டன்ட் தான் அண்ட் அலங்காரா தியரி இம்பார்ட்டன்ட் தான் வெதர் கம்ஸ் டு இந்தியன் ஈஸ்தெட்டிக் ஃபிலாசபி.